நாம் மட்டும் புத்திசாலிகளாக இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்முடன் நெருக்கமாக உள்ளவர்களும் சமயோஜித புத்தி கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் நமது அறிவு பயனளிக்காது. அன்று ஆதித்தபுரியை தேடி வசுப்பிரதா சென்றபோது ஊர்ப்பெயரை விசாரித்து வரச் சொல்லி அவள் தன் தோழி சங்கரியை அனுப்ப, அவள் ஆதித்தபுரியா என்று வினவாமல் வசுமித்ராவா என்று வினவியிருந்தாள். வரும் வழியில் கூட எதிர்ப்பட்ட மக்களிடம் வழி கேட்காமல் கையில் வைத்திருந்த வரைபடத்தை கொண்டு மட்டுமே ஊரை தேடி வந்திருந்தது எத்தனை பெரிய தவறு என்று பின்பொரு சமயம்தான் விளங்கியது வசுப்பிரதாவுக்கு. குதிரை குபேரனை வீரேந்திரனின் வீட்டின் பின்புறம் கண்டதற்கு மறுநாள் பெண்கள் இருவரும் தயாராகி சில ஆண் வீரர்கள் பின்தொடர கோட்டை நோக்கி சென்றனர். அவர்களுக்கு முன்பே தயாராக இருந்த வீரேந்திரன் பெண்களை பின்தொடர்ந்து சென்றான். கோட்டை வாயிலில் காவலர்களிடம் ஏதோ ஓலைகளை காட்டி அனுமதி பெற்றுவிட்டு உள்ளே சென்றனர். வீரேந்திரனுக்கு காவலர்களை ஏமாற்றுவது கடினமான வேலை அல்ல. திறமையாக பொய் சொல்வது, நாடகம் போடுவது, பேசியே பிறரை கவர்வது எல்லாம் அவனது மெய்க்காவல் தளபதி வருணனிடம் அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள். குரு அளவிற்கு இல்லாவிடினும் குருவின் பெயரை காப்பாற்றும் சீடனாக மேற்சொன்ன விஷயங்களில் எல்லாம் திறன் பெற்றிருந்தான் வீரேந்திரன். கோட்டைக்குள் சென்ற பெண்ணவள் வஞ்சி நகரின் மன்னனை காண விரைந்தாள். அவள் தேடிப்போகத் தேவையின்றி மன்னரே அவளுக்கு தரிசனம் தந்தார். சில அதிகாரிகளுடன் உரையாடியபடி தூரத்திலிருந்து அவர் நடந்து வருவதைக் கண்டாள் வசுப்பிரதா. கோப்புகளை படித்தவாறும் ஆலோசனைகளுக்கு தீர்வு கூறியவாறும் அவர் நடந்து வந்த விதமும், உடன் வந்தவர்கள் பயபக்தியுடன் அவரிடம் பேசிய பாங்கும், அவர்தான் வஞ்சி நகரின் மன்னர் என்று அறிமுகம் செய்து வைக்க அவசியமில்லாமல் போனது வசுப்பிரதாவுக்கு. சங்கரி அரசரை நெருங்குவதற்காக இளவரசியின் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். அரசரின் அங்கலட்சணங்களை அளவிட்ட வசுப்பிரதா தோழியின் கையை பிடித்து நிறுத்தி, வேண்டாமடி, செல்ல வேண்டாம். இவர் ஆதித்யவர்மர் அல்ல. இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இவருடைய வயதை பார். சக்கரவர்த்தி 30களின் தொடக்கத்தில்தான் இருப்பார். ஆனால் இவர் வயதோ 40க்கு குறையாது. அத்துடன் இவரது தேக வலிமை சக்கரவர்த்தியை பற்றி அத்தையிடமும் இதர வனபத்ராபுரியினரிடமும் கேட்டறிந்தது போலவா உள்ளது? அத்தனை பலசாலி என்று இம்மன்னரை சொல்வதற்கில்லை. நம் அண்டை வீட்டுக்காரரை காலையில் வாள்பயிற்சி செய்யும் போது கொள்ளையில் கண்டோமே, அவருக்கு இருக்கும் தேக உறுதி கூட இந்த அரசருக்கு இல்லை. எனில் இவர் நிச்சயம் சக்கரவர்த்தியாக இருத்தல் முடியாது என்று உறுதியாகச் சொன்னாள். தொடர்ந்து வந்தபடி பெண்களின் பேச்சை ஒட்டு கேட்டு வந்த வீரேந்திரனுக்கு பெண்ணவளின் பேச்சு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தது. நாம் பயிற்சி செய்யும் போது நம்மை இவள் கண்டாளா? உண்மையில் நாம் தான் இவளை வேவு பார்க்கிறோமா, அல்லது இவள் நம்மை வேவு பார்க்கிறாளா? பெரிய ஜாலக்காரியாக இருப்பாள் போலவே என்று வியந்தான். இவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாகத்தான் நடந்து கொள்ளுதல் வேண்டும். இல்லையெனில் ஒற்றனான நம்மையே இப்பெண் ஒற்றறிந்து கண்டறிந்தவற்றை பிரபுவிடம் ஒப்பித்து அவரிடம் நல்ல பெயர் பெற்று விடுவாள். பிறகு வேவு பார்க்கும் நம் பணியை பிரபு இவளுக்கு கொடுத்து விடுவார் என்று தனக்குத்தானே எச்சரித்துக் கொண்டு நகர்ந்தான். அப்பெண்களும் அவளுடன் வந்திருந்த ஆட்களும் தவறானவர்கள் அல்ல என்று வீரேந்திரனின் மனது தொடர்ந்து அவனுக்கு அறிவுறுத்தி வந்தாலும் அவன் தன் மனதின் பேச்சை கேட்பதாயில்லை. வேண்டாமப்பா, இனி அரசரின் விஷயத்தில் எவரையும் நம்பக்கூடாது. அவருக்கு ஏற்கனவே இருக்கும் மறைமுக எதிரிகளே போதும். இனியும் அலட்சியம் காட்டி எவரையும் தப்பிச் செல்லவிடக்கூடாது. நம்மை திறமையான ஒற்றன் என்கிறார்கள். ஆனால் நமக்கோ நம் மனைவியின் கள்ளத்தனத்தையே பல காலமாக அறிந்து கொண்டிருக்க முடியவில்லை. நந்தினி தேவியின் விசுவாசிதான் அவள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லையே. அது தெரியாமலேயே தேவிகாவுடன் குடித்தனம் செய்து வந்திருக்கிறோம். இவ்வளவுதான் நம் திறமை என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டவன் பின்பு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டு, நம்மை எப்படி குறை கூற முடியும்? திருமணம்தான் செய்தோம். ஆனால் முழுதாக 1 மாதம் கூட அவளுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்ததில்லை. அரசரது எதிரிகளை கண்காணிக்க தேவிகா ஆதித்தபுரியிலும், குமுத பர்வதத்தை கண்காணிக்க நாம் அந்நாட்டிலும் எனதான் இருந்து வந்தோம். வருடத்திற்கு 1 முறை தலைநகர் வந்து மனைவியை சந்தித்துச் சென்றோம். ஒன்றாக குடித்தனம் செய்தோம் என்று சொல்லிக் கொள்வதே தவறு. இதில் அவளை கண்காணிக்க தவறினோம் என நம்மை நாமே திட்டிக் கொள்வது அதைவிட பெரிய தவறு. இது எப்படியோ, இனிமேலும் அசட்டையாக இருந்து விடுதல் கூடாது. நாம் இங்கு வந்தது வஞ்சி நகரின் மன்னரை வேவு பார்க்க. அவரை பற்றி விசாரித்த வரையில் நம் பிரபுவுக்கு எதிராக அவர் எந்த குற்றமும் துரோகமும் இழைத்ததாக கேள்விப்படவில்லை. சந்தேகப்படும்படியான இந்த பெண்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களது நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதிலும் ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. இப்பெண்கள் நம்மை கண்டதில்லை என்ற தைரியத்தில் அவர்களை நாம் பின்தொடர்ந்து வந்தோம். ஆனால் இவள் நம்மை ஏற்கனவே பார்த்திருக்கும்படியால் நம்மை அண்டை வீட்டுக்காரன்தான் என அடையாளம் கண்டுகொண்டு நாம் இவளை வேவு பார்ப்பதையும் தெரிந்து கொள்வாள் என யோசித்தவன் தன்னுடன் வந்து ரகசியமாக கோட்டைக்குள் உலவிக் கொண்டிருந்த மனிதனை அழைத்து அந்த பெண்களின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வரும்படி சொல்லிவிட்டு தன் வீடு நோக்கி நடந்தான். வீரேந்திரன் வீடு சென்று சேர்ந்த சில நாளிகைகளில் அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக அப்பெண்களும் அவன் வீட்டிற்கு வந்திருந்தனர். கதவை தட்டும் அரவம் கேட்கவே கூடத்திலிருந்து எழுந்து வாயிலுக்கு சென்றவன் அங்கு நின்றிருந்த பெண்ணவளை கண்டதும் திகைத்துப் போனான். இவள் ஏன் இங்கு வந்திருக்கிறாள் என அவன் உள்ளுக்குள் யோசித்துக் கொண்டிருந்த போதே வசுப்பிரதா அவனது மௌனத்தை கலைக்கும் வகையில், ஐயா, நான் தங்களுடைய அண்டை விட்டு குடிபுகுந்திருக்கிறேன். தங்களிடம் ஒரு விஷயம் கேட்டுச் செல்லலாம் என வந்தேன். வீட்டினுள் வர அனுமதி உண்டா என்று கேட்டாள். வீரேந்திரனுக்கோ நடப்பது ஒன்றும் விளங்காமல் திகைப்பும் நீங்காமல் அரைக்குறையாக தலையசைத்தபடி அவளையும் அவள் தோழியையும் வீட்டினுள் அழைத்துச் சென்றான். வந்தவர்களை கூடத்தின் இருக்கையில் அமரச் செய்து அவர்கள் அருந்துவதற்கு நீர்மோர் எடுத்து வரச் சென்றான். சென்றவன் திரும்பி வந்து பார்க்கையில் அப்பெண்கள் கூடத்தில் இல்லை. அவர்கள் எங்கே சென்றார்கள் என வீரன் தேடி வந்த சமயத்தில் கொல்லை பக்கத்தில் இருந்து குதிரையின் ஒலி கேட்டது. மோர்க்குவளையை மேதை மீது வைத்துவிட்டு சத்தம் கேட்ட இடத்திற்கு ஓடிச் சென்றவன் இளவரசி குதிரையை நெருங்க முயல்வதையும் அவள் நெருங்குவதை விரும்பாமல் குதிரை கனைப்பதையும் கண்டான். கண்டவன் நொடியும் தாமதிக்காமல் பெண்களை தன் குரலாலேயே தடுத்து நிறுத்தி, நிலுங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு? எதற்காக குதிரையிடம் செல்கிறீர்கள் என்று வினவினான். தங்கள் செயலால் அம்மனிதன் கோபமுற்றான் என்று தெரிந்து கொண்ட இளவரசி, மன்னித்து விடுங்கள் ஐயா, நாங்கள் இங்கு வந்ததே இந்த குதிரைக்காகத்தான். எங்களுக்கு இந்த குதிரை மிகவும் பிடித்திருக்கிறது. இதை உங்களிடம் நாங்கள் விலைக்கு வாங்கலாம் என்ற ஆசையில்தான் வந்தோம். எத்தனை பொன் கேட்டாலும் கொடுக்கிறோம். குதிரையை எங்களுக்கு தர முடியுமா என்று கேட்டாள். குதிரையின் பின்புலம் பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே இளவரசி ஜாலம் செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட வீரேந்திரனோ, இது சாதாரண குதிரை அல்ல, வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்பட்ட உயர்ஜாதி குதிரை. எனக்கு ஒரு செல்வந்தர் பரிசாக கொடுத்தது. இது விலை மதிப்பற்றது. அத்தனை எளிதில் எல்லோராலும் இதை பராமரிக்க முடியாது. அதுவும் இன்றி இக்குதிரை என் தம்பிக்கு நிகரானது. அதனால் யாருக்கும் கொடுக்க இயலாது என்று பதிலளித்தான். இளவரசி விடுவதாயில்லை. அவள் வீரனிடம், செல்வந்தர் கொடுத்தாரா? அந்த செல்வந்தர் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? யாரென்று தெரிந்து கொண்டால் அவரிடம் சென்று இதே போன்றதொரு குதிரையை பணம் கொடுத்து வாங்கிக் கொள்வேன் இல்லையா என வீரனின் வாயை கிளறி உண்மையை தெரிந்து கொள்ளும் நோக்கில் கேட்டாள். வீரேந்திரனோ தானும் தன் பங்குக்கு பெண்ணவளிடம் இருந்து உண்மையை வரவழைக்கும் நோக்கில் அவளது ஆவேசத்தை கிளற முற்பட்டு, உங்களை கூடத்தில் அமரச் சொன்னால் சற்றும் இங்கிதமில்லாமல் கொள்ளையில் வந்து நிற்கிறீர்கள். இதில் குதிரையை கொடு, குதிரை கொடுத்தவரின் முகவரியை கொடு என்று நச்சரிக்கிறீர்கள். குதிரை வாங்க வந்த ஆட்களை பார். குதிரைக்கு வாங்கி வைத்த கொள்ளு இருக்கிறது, வேண்டுமானால் அதை தருகிறேன். வாயில் போட்டு கொறித்தபடியே செல்லுங்கள் என பெண்களின் கோபத்தை தூண்டிவிட்டான். வசுப்பிரதா சினத்தோடு பேசியவனை முறைத்துக் கொண்டிருக்க அவள் தோழி சங்கரி முந்திக்கொண்டு, என்னையா அதிகம் பேசுகிறீர்? குதிரையை கொடுக்க முடியாதென்றால் அதை சொல்வதுதானே. அதற்கென்ன வீண் பேச்சு? இவர் யார் தெரியுமா? இவருக்கு இருக்கும் தகுதிக்கு ஒரு குதிரை என்ன, 1000 குதிரை வாங்கலாம் என வெகுண்டெழுந்தாள். அந்த கோபத்திலேயே அப்பெண்ணை பற்றிய விவரத்தை பணிப்பெண் ஒப்பித்து விடுவாள் என வீரேந்திரன் நம்பிக்கொண்டிருக்க இளவரசி குறுக்கிட்டு, வேண்டாம் சங்கரி, வா செல்லலாம். ஏன் வீண் வம்பு என தோழிக்கு சமாதானம் சொல்லி அவளை அவ்வீட்டிலிருந்து இழுத்துச் சென்றாள். பின்னால் சென்ற சங்கரி வீரேந்திரனை முறைத்தபடியே நடந்து சென்றாள். வீரன் ஏமாற்றத்துடன், இன்னும் ஒரு கணம் அந்த பெண் காத்திருந்திருக்க கூடாது. இந்த இளவரசி எந்த நாட்டைச் சேர்ந்தவள்? எதற்காக இவள் பிரபுவை ரகசியமாக கண்காணிக்க வந்திருக்கிறாள் என்பதை இந்த பணிப்பெண்ணின் வாய்ப்படவே கேட்டறிந்திருக்கலாமே. அதற்குள் இளவரசி குறுக்கே புகுந்து சங்கரியை அழைத்துச் சென்று விட்டாள். இனியும் கோபத்தை கிளறி விவரத்தை பெற முற்படக்கூடாது. இனி சாந்தமான வழியைத்தான் கையாள வேண்டும் என்று முடிவெடுத்தான் வீரேந்திரன். அன்றைய பொழுது ஓடி அடுத்த நாள் விடிந்தது. அப்பெண்களும் குளித்து முடித்து தயாராகி வீட்டிலிருந்து கிளம்பினர். இவர்களுக்காகவே வீதியின் முகப்பில் காத்து கொண்டிருந்த வீரேந்திரன் தன் ஆட்கள் இருவருடன் பெண்கள் எதிர்பட்டதையும் அவர்களைத் தொடர்ந்து சில ஆடவர்கள் பாதுகாப்புக்கு உடன் செல்வதையும் கவனித்து எவருக்கும் சந்தேகம் தோன்றாத வண்ணம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். கால் போன போக்கில் ஊருக்குள் சுற்றித் திரிந்துவிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த
அரச மரத்தடி திண்ணையில் வந்து அமர்ந்தனர் பெண்கள். அவர்களது ஆட்களில் பாதுகாப்புக்காக நின்ற 2 ஆடவர்களைத் தவிர மற்றவர்கள் அரசன் பற்றி விசாரித்து வர ஆளுக்கு ஒரு திசையில் சென்றனர். வீரேந்திரன் தன் ஆட்களுடன் மற்றொரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டபடி பெண்கள் பேசுவதை கவனித்து வந்தான். சங்கரி கூறினாள், இளவரசி, ஒருவேளை நாம் தான் சக்கரவர்த்தியை சரியாக கவனிக்கவில்லையோ? நேற்று நாம் கண்டோமே ஒரு மன்னர், அவர்தான் ஆதித்யவர்மராக இருப்பாரோ? உங்கள் அத்தை கூறிய வர்ணனைகளைக் கொண்டுதான் அரசரை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முயன்றீர்கள். எந்த அன்னைதான் தன் மகனின் அழகை குறைவாகச் சொல்வார்? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா? தேவியை பொறுத்தவரை அவர் மகன் மிகப்பெரிய பேரழகன்தான். அதை வைத்து நாம் கண்ட மனிதர் ஆதித்யவர்மர் இல்லை என்று நாம் எப்படி உறுதிபடச் சொல்ல முடியும்? ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். தேவிதான் கூறியுள்ளாரே, தன் மகனுக்கு மார்வேடம் போட்டுக் கொள்வதென்றால் மிகவும் பிடிக்கும் என்று. ஒருவேளை பிரபு ஏதோ ரகசிய திட்டத்திற்காக வயதை கூடுதலாக காட்ட வேஷம் போட்டுக் கொண்டிருக்கலாமே என்று கூறி வந்தாள். இதை கேட்டு வந்த வீரேந்திரனுக்கு அந்த பெண்ணின் மடத்தனத்தை குறித்து எரிச்சல் வந்தாலும் தன் மகனுக்கு என்று அவள் கூறிய வார்த்தை அவனை யோசனையில் ஆழ்த்தியது. நம் பிரபுவை மகன் என்று கூறிக்கொள்பவர் யார்? அரசரது அங்கலட்சணங்களை விளக்கி இவர்களை அனுப்பி வைத்த இவளது அத்தை யார்? ஒருவேளை அது நம் பிரபுவின் அன்னை நீலாதேவியாக இருக்குமோ என்று நினைக்கையில் அவனுக்கு திகைப்பு ஏற்பட்டது. அவன் உடல் புல்லரித்தது. அடுத்த கணம் இளவரசி பேசும் சத்தம் கேட்க அவன் பெண்களிடத்தில் கவனத்தை திருப்பினான். வசுப்ரதா தன் தோழியிடம், அடி பைத்தியமே, நீ பேசுவதில் ஒரு அர்த்தம் வேண்டாம். சக்கரவர்த்தி மாறுவேடம் பூண்டு வயதை கூட்டிக் காட்டலாம். ஆனால் 5-6 வயதுடைய அவரது புதல்வருமா வயதை அதிகப்படுத்தி 11 வயதினைப் போல மாறுவேடம் போட்டுக் கொள்ள முடியும்? நேற்று நாம் கோட்டையில் கண்டோமே, ஒரு சிறுவனை இளவரசி என அழைத்து வீரர்கள் மரியாதை கொடுத்து வந்தனரே, அது ஆதவவர்மனாகவா இருக்க முடியும்? எனக்கு இந்த வஞ்சிநகர் கோட்டையே சந்தேகமாகத்தானடி உள்ளது. குறிப்புகளைக் கொண்டும் அத்தையின் வர்ணனைகளின்படியும் பார்த்தால் ஆதித்தபுரி கோட்டை மிகவும் அழகானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருத்தல் வேண்டும். அதில் வானுயர எழுந்த மாளிகைகளும் அற்புத வடிவமைப்பு கொண்ட கோவில் மண்டபங்களும் இருக்க வேண்டும். ஆனால் நாம் பார்த்த வரையில் அப்படி அதிசயிக்கத்தக்க வகையில் இங்கே எந்த கட்டிடங்களும் இல்லையே சங்கரி. தளபதி வருணனின் மாளிகையைப் பற்றி அத்தை வியந்திருக்கிறாரே, சக்கரவர்த்தியின் மாளிகையை விட அது அதி அற்புத அழகு வாய்ந்ததாக இருக்கும் என்று. இங்கே அப்படி எந்த அம்சமும் காணப்படவில்லையேடி. நாம் சரியான இடத்திற்குதான் வந்திருக்கிறோமா என புருவங்களை சுருக்கி தோழியிடம் யோசனையுடன் கேட்டாள். சங்கரி அவளிடம், அதெல்லாம் சரியாகத்தான் வந்திருக்கிறோம் தேவி. வரைபடமும் இந்த ஊரைத்தான் காட்டியது. இங்கு அனைவரும் அழகாக தமிழ் பேசுகிறார்கள். கோட்டையில் மன்னர் இருக்கிறார், அவருக்கு ஒரு மகனும் இருக்கிறார். அரசரின் குதிரை குபேரனும் இங்குதான் உள்ளது. இதற்கு மேல் இது நாம் தேடி வந்த நகரம்தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள என்ன அம்சம் வேண்டும்? என்ன, நாம் ஒரே ஒரு தவறுதான் செய்துவிட்டோம். நேற்று சந்தித்தோமே அந்த அண்டை வீட்டுக்காரரை, அவரிடம் தகராறு செய்துவிட்டு வந்திருக்க கூடாது. அவரிடம் சிநேகத்தை வளர்த்து அவர் மூலமாக சக்கரவர்த்தியை நெருங்கியிருக்கலாம். சக்கரவர்த்தியின் குதிரை காப்பாளரே அவர்தான். இருந்தாலும் உங்களுக்கு அவசரம் தேவி. அப்படியா ஒரு மனிதரிடம் வம்பளப்பது என இளவரசியை கடிந்து கொண்டாள். வசுப்ரதா சங்கரியின் கழுத்தை நெரிப்பது போன்று பாவனை செய்து, அடி துரோகியே, நானா அம்மனிதரிடம் வம்பிழுத்தேன்? நான் நிதானமாகத்தானடி இருந்தேன். நீதான் அவரிடம் சண்டை இழுத்தாய். நீ மட்டும் நேற்று ஆவேசப்படாமல் இருந்திருந்தால் மெதுமெதுவாக அவரிடம் பழகி குபேரன் அவரிடம் எப்படி வந்தது, அந்த குபேரனுக்கு சொந்தக்காரர் எங்கிருக்கிறார் என்றெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டாயடி. இப்போது பார், நாம் சரியான இடத்திற்குதான் வந்திருக்கிறோமா என்றே தெரியவில்லை என சங்கரியிடம் கோபித்துக் கொண்டாள். இதற்கு மேல் மறைந்திருக்க வீரேந்திரனாலேயே முடியவில்லை. அவன் மறைவிலிருந்து வெளிப்பட்டு, நல்ல வேளை, இப்போதாவது இந்த ஐயம் உங்களுக்கு தோன்றியதே, அதுவரையிலும் சந்தோஷம். ஆதித்யவர்மரை மட்டும் இந்த நகரில் ஏன் தேடுகிறீர்கள்? அமராவதி நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரியும் இந்திரனையும், அழகாபுரியை தலைநகராக கொண்டு ஆளும் குபேரனையும், ஹஸ்தினாபுரத்தை ஆண்ட பாண்டவர்களையும், அயோத்தியை ஆண்ட ராமனையும் கூட இங்கேயே தேடி அலையலாமே என கிண்டலாக கேட்டபடியே வீரேந்திரன் பெண்களை நெருங்கி வர திடீரென வெளிவந்தவனைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்து நின்றனர் அப்பெண்கள். வீரேந்திரன் அதை பொருட்படுத்திக் கொள்ளாது மேலும் பேச்சை தொடர்ந்தான். இளவரசி, இப்போது கேட்டீர்களே ஒரு கேள்வி, அதில் ஒரு சின்ன திருத்தம். நாம் சரியான இடத்திற்குதான் வந்திருக்கிறோமா என்று கேட்டீர்கள். அப்படியே நாம் சரியான ஆளைத்தான் நமக்கு தோழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த முட்டாள் பெண்ணின் சகவாசத்தை விட்டால் உங்களுக்கு தெளிவு பிறக்கும்.
நெய் தீபத்தின் பிரகாசத்தை எரியும் கரிக்கட்டை எழுப்பும் புகை மங்கச் செய்து விடுவது போல உங்களது தெளிந்த அறிவை இந்த கலங்கல் புத்திக்காரி சங்கரியின் அறியாமை குழம்பச் செய்து விடுகிறது என பரிகாசம் செய்தவன் சங்கரியின் முறைப்பை லட்சியம் செய்யவில்லை. இளவரசி இப்போது நிதானமடைந்து, நான் இளவரசி என்று உங்களுக்கு எவ்வாறு தெரியும் ஐயா? என் உடையலங்காரங்கள் கூட எளிமையாகத்தானே உள்ளன. எதை வைத்து என்னை அடையாளம் கண்டு கொண்டீர்கள் என்று வினவினாள். வீரேந்திரன் சங்கரியை இலக்காரமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு பின்பு கேள்வி கேட்ட வசுப்பிரதாவின் புறம் திரும்பி, எப்படி கண்டுபிடித்தேனா? இதோ இப்படி ஒரு ஓட்டை வாயை உடன் வைத்திருந்தால் உங்கள் பெயர் அந்தஸ்து அல்ல, மொத்த வரலாறுமே வெளியே தெரிந்துவிடும். சக்கரவர்த்தியை சந்திக்க வேண்டுமானால் அவர் வசிக்கும் ஆதித்தபுரிக்கு செல்ல வேண்டும். அதை விடுத்து இப்படி அயல் தேசத்தில் வந்து சுற்றித்திருந்தால் பிரபுவை எப்படி தரிசிப்பீர்கள் என எடுத்து கூற, இளவரசி அதிர்ந்து, இது ஆதித்தபுரி இல்லையா? நாங்கள் வேறு தேசத்திலா இருக்கிறோம் என்று வீரேந்திரனிடமே திருப்பி கேட்டாள். அவன் எரிச்சலாக தலையாட்டி, ஆம் இளவரசி, இது ஆதித்தபுரி இல்லை. உங்கள் வரைபடம் எப்படி தவறான பாதையை காட்டியது என்று நான் அறியேன். ஆனால் எல்லையில் உங்களை தவறாக வழிநடத்தியது உங்களுடன் வந்திருக்கும் இந்த அறிவு ஜீவிதான். நாம் நிற்கும் இந்த நாட்டின் பெயர் வஞ்சி நகரம். அதில் நமது வீடு அமைந்திருக்கும் வீதியின் பெயர் கார்த்திகை வீதி. அந்த கார்த்திகை வீதியில் நின்று கொண்டு இதுதான் வஞ்சி நகரமா என்று கேட்டால் இல்லை என்றா சொல்வார்கள்? அதுபோலத்தான் பார்க்கவம், சௌபவதம், சந்திரபுரி, இந்திரபுரி, ஏன் இந்த வஞ்சி நகரம் இத்தனையும் உள்ளடக்கியது வசுமித்ரா ராஜ்யம். இந்த தேசங்களில் எங்கு சென்று இது வசுமித்ராவா என்று கேட்டாலும் ஆம் என்ற பதில்தான் வரும். உங்கள் அறிவுச்சுடர் கேட்ட அபத்தமான கேள்வி இதுதான். வஞ்சி நகர் எல்லை காவலர்களிடம் இது ஆதித்தபுரியா என்று கேட்பதற்கு பதில் இது வசுமித்ராவா என்று கேட்டாள். அவர்களும் ஆம் என்று தலையாட்டினார்கள். உங்களை அழைத்துக் கொண்டு இவளும் ஊருக்குள் வந்துவிட்டாள். உங்களுக்கு ஊர் விசாரித்து வரச் சொல்ல வேறு ஆளே கிடைக்கவில்லையா இளவரசி என்று நொந்து கொண்டபடி கேட்டான். தன் தோழியை பார்த்து முறைப்பையும் முருவளிப்பையும் ஒரு சேர கொடுத்துவிட்டு மீண்டும் வீரேந்திரனை நோக்கியவள், ஐயா, தவறை திருத்தியமைக்கு நன்றி. நீங்கள் இத்தனை தூரம் எங்களை கவனித்து வந்திருக்கிறீர்கள் எனில் எங்களது நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். நாங்கள் சக்கரவர்த்தியை சந்திக்க வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். பிரபுவை நாங்கள் தரிசிக்க தாங்கள் ஆவண செய்ய வேண்டும். இந்த உதவியை புரிவீர்களா என மன்றாடலாக கேட்டாள். வீரன் அவளிடம், அவசியம் செய்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்கள் எதற்காக பிரபுவை தரிசிக்க வேண்டும்? உங்களது நோக்கம் என்ன? நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் அத்தை யார் என்ற விவரங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் என்னிடம் கூற வேண்டும். எதையும் மறைக்காமல் வெளிப்படுத்தினீர்கள் என்றால் உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன். மகனை பற்றி அன்னை தெரிவித்ததாக சில விஷயங்களை உரைத்தீர்கள். அந்த அன்னை யார் என்பதையும் தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்டான். வசுப்பிரதா அவனிடம், சொல்கிறேன் வீரரே, நான் விராட்பூர் நாட்டின் இளவரசி. நான் குறிப்பிட்ட அந்த அன்னை சக்கரவர்த்தியுடைய தாய்மார்களுள் ஒருவரான நீலாதேவிதான். அதை நீங்கள் முன்கூட்டியே யூகித்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அவர் எங்கள் நாட்டில்தான் உள்ளார். சொல்லப்போனால் இப்போது அங்கிருந்து கிளம்பி தென்னாட்டை நோக்கி பயணம் புறப்பட்டிருப்பார். என் தந்தையாகிய விராட்பூர் மன்னருக்கு வசுமித்ரா ராஜ்யத்துடன் போர் ஒப்பந்தம் செய்து கொள்ள விருப்பம். அதற்கான தூதுவராகத்தான் நான் உங்கள் நாட்டிற்கு வந்துள்ளேன். இந்த ஒப்பந்தம் தொடர்பான யோசனையை கொடுத்தவரே அரசியார் நீலாதேவிதான். என் தந்தை இங்கு வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன்பு நாட்டை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதனால்தான் என் வருகை பகிரங்கமாக இல்லாமல் ரகசியமாக இருக்கட்டும் என்று என் அடையாளங்களை வெளிப்படுத்தவில்லை. என் விவரங்களை முழுமையாக கூறிவிட்டேன். இப்போது கூறுங்கள் வீரரே, உங்களால் எங்களுக்கு உதவ முடியுமா என உண்மைகளை மறைத்து பொய்க்கதையை புனைந்து கேட்டாள் இளவரசி. இளவரசியின் வார்த்தைகளில் வீரனுக்கு நம்பிக்கை இல்லை. அவளை அவதானித்த வரையில் அவளிடம் வஞ்சக எண்ணம் எதுவும் இல்லை என்பதையும், ஆனால் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாள் எனவும் உணர்ந்து கொண்ட வீரன், ஆகட்டும் தேவி, நான் உங்களை ஆதித்தபுரிக்கு அழைத்துச் செல்கிறேன். ஆனால் மறுபடியும் ஒரு நிபந்தனை. இப்போது என்னிடம் வெளிப்படுத்திய இந்த தகவல்களை வேறு எவரிடமும் நீங்கள் தெரிவிக்க கூடாது. சக்கரவர்த்திக்கு மறைமுக எதிரிகள் அதிகம். அரசியார் நீலாதேவியின் இருப்பிடம் பற்றி வெளியே தெரிய வந்ததெனில் அவரது பயணத்தில் அவருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஆதலால் சற்று முன்னர் திறந்த வெளியில் அன்னை மகன் பற்றி உங்களுக்குள் உரையாடிக் கொண்டது போல இனியொரு முறை எந்த சொல்லாடலும் நிகழ்த்தக்கூடாது. நாம் நாளை காலையில் தலைநகருக்கு பயணம் புறப்படுவோம். இரவே மூட்டை முடிச்சுகளை கட்டி தயாராக வையுங்கள் என்று அறிவுறுத்திவிட்டு தனக்காக மரத்திற்கு பின்னால் காத்திருந்த தன் ஆட்களுடன் சேர்ந்து வீட்டிற்கு கிளம்பினான். செல்லும் வழியில் வீரேந்திரனின் சக வீரன் அவனிடம், நண்பா, இந்த பெண்களை நம்பலாமா? இவர்களை நம்பி எப்படி தலைநகருக்கு அழைத்துச் செல்வது
இவர்களது உள்நோக்கம் சூழ்ச்சி புரிவதாக இருந்தால் தெருவில் போகிற சைத்தானை நாமே வழியச் சென்று வீட்டிற்குள் அழைத்து வருவது போலாகிவிடுமே. எதிரிகளை தலைநகருக்குள் நாமே என் அழைத்துச் செல்ல வேண்டும். சக்கரவர்த்தியும் இப்போதைக்கு தலைநகர் பக்கம் திரும்பக்கூடாது என்று ஆணையிட்டு அனுப்பியிருக்கிறார். இந்த வஞ்சி நகரை முழுவதுமாக கண்காணிக்காமல் திரும்பக்கூடாது என்றார். இப்போது பிரபு கொடுத்த வேலையை பாதையிலேயே விட்டுவிட்டு கிளம்பினால் அது அவரை கோபப்படுத்தாதா என்று கேட்டான் அச்சத்துடன். வீரன் அவனிடம், இல்லை நண்பா, இப்போதைக்கு வஞ்சி நகரை வேவு பார்ப்பது முக்கியமல்ல. இந்த பெண்களிடம் வஞ்சகம் உள்ளதா என்று தெரிந்து கொள்வதே முக்கியம். நாம் ஒட்டு கேட்கிறோம் என்று அறியாமல்தான் இவர்கள் அரசருடைய அன்னை பற்றி குறிப்பிட்டார்கள். ஒருவேளை இவர்கள் சொல்வது உண்மையாக இருந்து அரசியார் நீலாதேவி இவர்கள் நாட்டிலிருந்து கிளம்பி வருகிறார் எனில் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது அவசியம். அப்படி இல்லாமல் இவர்கள் சொல்வதெல்லாம் கட்டுக்கதையாயிருந்து ஏதோ தீய நோக்கத்துடன் தான் வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாமல் சுதந்திரமாக சுற்றவிடுவது ஆபத்து. இவள் தனியாக வரவில்லை. இவர்களும் நம்மைப் போலவே கூட்டமாக வந்து ஆங்காங்கே பிரிந்திருக்கிறார்கள். பிரபுவிடம் இந்த கூட்டத்தினரை பற்றி எடுத்துரைத்து இவர்களுக்கான கட்டளை என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டுதான் மேற்கொண்டு செயலாற்ற முடியும். தலைநகருக்குள் இவர்களை அழைத்துச் செல்வது குறித்து அச்சம் கொண்டாயே நண்பா. அரசரும் நம் தளபதியும் அடிக்கடி கூறுவார்களே, எதிரியை தூரத்தில் அல்லாமல் பக்கத்தில் வைத்திருப்பதுதான் பாதுகாப்பென்று. இப்போது எதிரியாகிவிட்ட நம் தளபதியை அரசர் அருகிலேயே வைத்திருப்பதற்கு இதுதான் காரணம். இவர்கள் ஆதித்தபுரி கோட்டைக்குள் நம்மவர்களின் கண்காணிப்பில் இருக்கட்டும். இவர்களை தலைநகருக்கு அழைத்துச் சென்று சேர்ப்பித்த பின்பாக நானே பிரபுவிடம் சென்று அவரை நேரில் சந்தித்து இவர்களை பற்றிய தகவல்களை சொல்லி அவருடைய கட்டளையை கேட்டுக்கொண்டு வருகிறேன் என பதிலுரைத்தான். வீரேந்திரனின் தோழனுக்குத்தான் முன்பு நண்பனது செயலுக்கான காரணம் விளங்கவில்லை என்றால் சங்கரிக்கும் அவளது இளவரசியின் செய்கைக்கான காரணம் விளங்கவில்லை. தன் சந்தேகத்தை தானே வெளிப்படையாக இளவரசியிடம் கேட்டாள். தேவி, அந்த மனிதரிடம் ஏன் பொய்யுரைத்தீர்கள்? நாம் ஒப்பந்தம் செய்யவா வந்தோம்? வரனை தேடியல்லவா வந்தோம்? இன்னாரைத்தான் காதலித்து மனம் புரிந்து கொள்ள வந்தேன் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்க வேண்டியதுதானே தேவி. அதை விடுத்து ஏன் இந்த நாடகம் என கேட்டாள். இளவரசி அவளிடம், நான் மறைத்தது ஒரு காரணத்திற்காகத்தானடி. என் காதல் இப்போதைக்கு ஒருதலை காதல்தான். என்னவர் மனதில் வேறொருத்தி இருக்கிறாள். அன்னையின் ஆணைக்காக வேண்டாவிருப்பாக என் அத்தான் என்னை மணந்து கொள்ளுதல் கூடாது. அவர் உண்மையிலேயே என்னை விரும்பி மணந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு பெண்ணிடம் மனதை பறிகொடுத்திருக்கும் அவர் அத்தனை எளிதில் என்னை ஏற்றுக்கொண்டு அவர் மனதில் எனக்கு இடம் கொடுப்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆகையால் என் அத்தானை சந்தித்து அவரிடம் பழகி அவர் மனதை நான் கவர வேண்டும். என்னை அவருக்கு பிடித்த பின்பே அவர் அன்னை அவருக்கு தேர்ந்தெடுத்திருக்கும் மணமகள் நான் தான் என்பதை வெளிப்படுத்தி அவரை மணந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எத்தனை முயன்றும் அவர் மனதில் என்னால் இடம்பெற முடியவில்லை என்றால் எனது ஆசைகளையும் அத்தையின் ஆணைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டும். வேண்டாத மனைவியாக இருப்பது எனக்கும் கஷ்டம். இஷ்டமில்லாமல் ஒரு பெண்ணுடன் வாழ்வது என் அத்தானுக்கும் கஷ்டம். மகிழ்ச்சி இல்லாமல் தம்பதிகளாக வாழும் எங்கள் இருவரையும் காணுவது பெரியவர்களுக்கும் கஷ்டம். அந்த சிரமம் யாருக்குமே வேண்டாம் சங்கரி. அதற்காகத்தான் இந்த மனிதரிடம் பொய்யுரைத்தேன் என்று நெடிய விளக்கம் கொடுத்தாள். அடுத்த நாள் வீரேந்திரன் இளவரசியை அழைத்துக் கொண்டு ஆதித்தபுரிக்கு சென்றான். வஞ்சி நகரிலிருந்து 6 நாள் பயண தூரத்தில் இருந்தது ஆதித்தபுரி. கோட்டைக்குள் நுழைந்து விட்டால் அவர்களது தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை கவனிக்க முடியாமல் போய்விடும் என கருதி விராட்பூர் ஆட்களை வேண்டுமென்றே இழுத்தடித்து வேறு வேறு பாதைகளில் அழைத்துச் சென்று பயண தூரத்தை நீட்டித்து 6 நாட்களில் செல்ல வேண்டிய பயணத்தை 12 நாட்களுக்கு மேல் தொடர்ந்தான் வீரேந்திரன். அவன் தலை சிறந்த ஒற்றனாகையால் வடமொழியை திறமையாக பேசவும் கற்றறிந்த அம்மொழியை தனக்கு தெரியாதது போல காட்டிக் கொள்வதிலும் அதிசமர்த்தனாக இருந்தான். அனுதினமும் கூடாரங்கள் அமைத்து ஓய்வெடுக்கும் போதும் சரி, பயணத்தை தொடரும் போதும் சரி, வடநாட்டுக்காரர்கள் தங்களுக்குள் தங்கள் மொழியில் உரையாடிக் கொள்வதை கூர்ந்து செவிமடுத்து வந்தான் வீரேந்திரன். அவர்களது சிறு சிறு அசைவுகளையும் கவனிக்க தவறவில்லை அவன். இப்படியாக வடநாட்டினருக்கு சந்தேகம் வராதபடியும் அவர்களுக்கு தன் மீது முழு நம்பிக்கை வரும்படியும் நடந்து கொண்டு அவர்களை தலைநகருக்கு அழைத்துச் சென்றான். கோட்டைக்குள் விராட்பூரினர் தங்குவதற்கு விருந்தினர் மாளிகையை ஏற்பாடு செய்துவிட்டு அவர்களது நடவடிக்கையை கண்காணிப்பதற்கு ஆட்களை நியமித்தான். இளவரசியிடம் சென்று கோட்டைக்குள் அரசரின் ரகசிய எதிரிகள் உலாவுகிறார்கள் என்றும் அரசி நீலாவை பற்றிய பேச்சை அவளோ அவளது ஆட்களோ எடுக்கவே கூடாதென்றும் மறுபடியும் அறிவுறுத்திவிட்டு அவசர பணி ஒன்றை முடிப்பதற்காக தான் வெளியூர் கிளம்புவதாகவும் திரும்பி வருவதற்கு 1 வாரம் ஆகும் எனவும் கூறிவிட்டு ஆதித்தனை நேரில் சந்தித்து விஷயத்தை சொல்வதற்காக சந்திரபுரி கிளம்பினான் வீரேந்திரன்.
வஞ்சி நகரில் வீரேந்திரன் இளவரசியுடன் ஒப்பந்தம் போட்ட நாளன்றுதான் அஸ்வதி மாலினிக்கான தண்டனைகளை நிறைவேற்றிவிட்டு ஆதித்யன் அடுத்த கட்ட பயணத்திற்கு புறப்பட்டிருந்தான். பயணம் கிளம்பியது முதலாக ஆதித்யனின் முகம் உச்சிக்காலத்து சூரியனைப் போல பிரகாசத்துடன் ஜொலித்தது. அடிக்கடி சிரித்தான். அடிக்கடி முகத்தில் அபிநயம் காட்டினான். உள்ளத்து உற்சாகம் ஒளிவு மறைவில்லாமல் அவன் வதனத்தில் நர்த்தனமாடி வந்தது. இதை பல நாளிகைகளாக கவனித்து வந்த பிரதாபன் நண்பனை நெருங்கி, ஒரு பெண்ணின் பார்வையையும் பேச்சையும் பறித்துவிட்டு பெண்கள் என்றும் பாராமல் அவளுடன் சேர்த்து இன்னொருத்தியையும் மொழி தெரியாத தேசத்திற்கு அனுப்பிவிட்டு இத்தனை இயல்பாக ஆனந்தமாக பயணம் போய்க் கொண்டிருக்கிறாய், நீ என்ன மனிதனடா நீ? கருணை இரக்கம் என்பதன் பொருளாவது தெரியுமா உனக்கு? மனசாட்சி வேண்டாம் என தான் நல்லவன் போல நண்பனை சீண்டினான். ஆதித்யன் பேசியவனை எரிச்சலோடு பார்த்துவிட்டு, கருணை கடலை பருப்பு எல்லாம் என்னிடம் நிறையவே இருக்கிறது. உனக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் தெரியும் என்று நினைக்கத்தான் ஆச்சரியமாக உள்ளதரா? தவறிழைத்தவனை கொதிக்கும் எண்ணெய்க்குள் கையை விடச் செய்த போதும், கை கால்களை துண்டித்த போதும், நார்ச்சந்தியில் வைத்து கழுவிலேற்றிய போதும் உன் கருணை காற்று வாங்கவா சென்றிருந்தது? இரக்கம் பற்றி எனக்கு பாடம் எடுக்கிறாய். உன்னுடன் ஒப்பிடும் போது நான் கருணாமூர்த்தி தானடா. இந்த கொடூரங்களையெல்லாம் நிகழ்த்தியவன் நீ என்று நினைக்கையில் உன்னை நெருங்கவே எனக்கு அச்சமாக உள்ளது. இத்தனை பெரிய அரக்கனையா நண்பனாக கொண்டுள்ளோம் என எண்ணுகையில் உடலெல்லாம் நடுங்குகிறது என சொல்லி பயந்தவன் போல பாசாங்கு செய்தான். பிரதாபன் இந்த வாதத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்த விரும்பி, சரி விடடா, நான் பெரிய மூர்க்கனா நீ பெரிய மூர்க்கனா என்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். அதை நம் வரலாறை படிப்பவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். உன் முகத்தில் ஏற்பட்டு வந்த மாறுதல்களுக்கு என்ன காரணம்? உன் மனதிற்குள் ஏதோ உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. அதுவே உன் முகத்தில் உணர்ச்சிகளாக ஊற்றடிக்கிறது. சரிதானா என் கணிப்பு? ஒன்றை நினைவில் கொள் நண்பா, நாம் இப்போது பயணம் போவது உன் காதல் மனைவியை காண சௌபவதத்திற்கு அல்ல. உனக்கு காலனாக மாறியிருக்கும் சிவகாமியை காண சந்திரபுரிக்கு செல்கிறோம். எதிரியை காண்பதற்கு இத்தனை உற்சாகம் தேவைதானா என்ன என்று கேட்டு நண்பனை சீண்டினான். ஆதித்யன் அவனிடம், என் மனது குதூகலத்தில் கொந்தளிப்பது உண்மைதான் பிரதாபா. ஆனால் அது என் மனைவியை எண்ணி அல்ல, வேறு இரு பெண்களை எண்ணி என விளக்க ஆரம்பித்தான். அடுத்த கணம் ஆதித்யன் பேச்சுக்கு வேகத்தடை போட்ட பிரதாபன், என்னடா கூறுகிறாய்? வேறு இரு பெண்களா? அதற்குள் அடுத்த பெண்களை பார்த்து விட்டாயா? ஏற்கனவே 5. உனக்கிருக்கும் அலுவல்களுக்கு இருக்கும் 2 மனைவிகளுடனேயே சரியாக காலம் கழித்திருக்க மாட்டாய். அதிலும் ஸ்வர்ணிகாவிடம் இன்னமும் தீண்டாமையை கடைபிடித்து வருகிறாய். தோள் பிடித்து விடுவதற்கு கூட அவளை அருகில் நெருங்க விடாமல் துரத்தி அடிக்கிறாய். அவளையே இன்னும் சமாதானப்படுத்தவில்லை. இதில் அடுத்த சுற்றுக்கு தயாராகிவிட்டாயா என வம்பிழுத்தான். ஆதித்யன் வெறுப்படைந்து, சி, நிறுத்தடா உன் உளறலை. பெண்கள் என்றால் காதலிகளும் மனைவிகளும் தானா? அன்னை மகள் எல்லாம் பெண்கள் இல்லையா? நான் உற்சாகம் கொண்டது என் நீலா அன்னையின் வரவை குறித்தும் என் மகளுடைய வரவை குறித்துமே. என் தந்தையின் வாளை என்னிடம் கொடுத்தனுப்பி தன் வரவை எனக்கு அறிவித்திருக்கிறார் என் அன்னை. எனக்கு ஒரு ஆசை பிரதாபா. என் மகள் ஜனிக்கும் முன்பாக என் அன்னை என்னிடம் வந்து சேர்ந்து விட வேண்டும். என் மகளை அவர்தான் முதலில் கையில் ஏந்த வேண்டும் என பரவசத்துடன் சொல்லி வந்தான். உவகையுடன் பேசி வந்தவனின் தோளை பிடித்து அழுத்தி, உன் எண்ணங்கள் யாவும் கைகூடும் ஆதித்யா. நீ விரும்பியது போலவே உன் அன்னை விரைந்து வந்து விடுவார். உன் மகளை கையில் ஏந்துவது என்ன? அவளை அவர்தான் வளர்த்து ஆளாக்குவார். இது நடக்கும் என ஆசைகள் அளிப்பது போல நண்பனை வாழ்த்தினான் பிரதாபன். பிரதாபன் உள்ளன்போடு பேசிவர ஆதித்யன் வழியில் அலறி தன் தோளை பிடித்திருந்த நண்பனின் கையை தட்டிவிட்டு, எடடா உன் கையை முதலில், நீ தொட்டாலே வலிக்கிறது. நானும் இதே வலது கையில்தான் வாள் சுழற்றுகிறேன், பயிற்சிகள் மேற்கொள்கிறேன், உணவு உண்கிறேன், உடல் தேய்த்து குளிக்கிறேன், குதிரை செலுத்துகிறேன். அப்போதெல்லாம் கூட எனக்கு வலி எடுப்பதில்லை. ஆனால் நீ ஒருவன் தொட்டாலே எனது தோள்பட்டை வலிக்கிறது. உனக்கு இருப்பது கையா இல்லை உலக்கையா? சற்று முன்னர் என்ன சொன்னாய்? தோள் பிடித்து விடுவதற்கு என் மனைவியை அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினாயே. அன்று மட்டும் நீ என் தோள்பட்டையை காயப்படுத்தாமல் இருந்திருந்தால் எனக்கு வலியும் ஏற்பட்டிருக்காது. அவள் பிடித்து விடுகிறேன் என வந்து அதை நான் மறுத்ததால் எங்களுக்குள் சண்டையும் ஏற்பட்டிருக்காது. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு பாசமாக உரசுகிறாய் வந்து. தள்ளிச் செல்லடா. பயணம் முடிந்து திரும்பும் வரையிலும் நீ என்னை நெருங்கவே கூடாது. தூரத்தை கடைபிடி என பொய்க்கோபத்துடன் நண்பனை விரட்டினான். இப்படியாக நண்பர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சீண்டியபடியும் சண்டையிட்டபடியும் பயணத்தை தொடர, அங்கே இவர்களுக்கு முன்னால் பயணம் சென்று கொண்டிருந்த வருணனும் அரவிந்தனும் தங்களுக்குள் சுவாரஸ்யமாக உரையாடியபடி சென்றார்கள். அரவிந்தன் வருணனிடம், அண்ணா, சமீப நாட்களாக நம்மை சுற்றி நடப்பவற்றையெல்லாம் நினைத்தால் பிரமிப்பாக உள்ளதண்ணா. அதிலும் குறிப்பாக நீங்கள் நிகழ்த்திய நாடகங்களை எண்ணி பார்க்கும்போது
உங்களைக் கண்டால் எனக்கே பயம் தோன்றுகிறது. பிரதாபன் அண்ணாவுடன் அதிரடியாக நீங்கள் வந்திறங்கியது, என் சகோதரர்களுடன் கூட்டு சேர்ந்தது போல ஏமாற்றி அவர்களை வஞ்சம் தீர்த்தது, அதில் இருவரை எமலோகம் அனுப்பியது, அரசியாரை கொல்ல முயன்ற நேத்ராவை அவளது தந்தையின் கையாலேயே வதைப்படச் செய்தது, அந்த தடியன் வரதனை ஏமாற்றி கைதி போல நாடகமாடி வருவது, இந்த குரூரமும் வன்மமும் எப்படி அண்ணா உங்களிடம் வந்தது? எனக்கு தெரிந்தவரையில் சக்கரவர்த்திக்கு கூட இத்தனை சூழ்ச்சிகள் செய்ய தெரியாது. பிறகு எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள் இவற்றையெல்லாம் என அதிசயித்தவன் போல கேட்டான். வருணன் சிரித்தபடியே, நான் ஏனடா இதை சக்கரவர்த்தியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? சூழ்ச்சி புரிவதில் நானே சக்கரவர்த்தியடா. இலக்கணத்திற்கு தொல்காப்பியர் போல, கணித சாஸ்திரத்திற்கு போதாயனர் போல, ஜோதிட சாஸ்திரத்திற்கு ஆரியபட்டர் போல, சூழ்ச்சி சாஸ்திரத்திற்கு இந்த வருணனடா. நான் மட்டும் இதை குறித்து நூல் எழுதினேன் என்றால் சகுனியின் பெருமை பின்னுக்கு தள்ளப்படும். சதி புரிவதில் நான் முன்னோடியாக விளங்குவேன். எங்கே, சூழ்ச்சி புரிவதிலேயே நாட்கள் ஓடிவிடுகின்றது. புத்தகம் எழுதவெல்லாம் எனக்கு நேரமில்லை என தற்பெருமையுடன் சலித்துக் கொண்டான் வருணன். இதை கேட்டு வந்த அரவிந்தன், அது என்னவோ உண்மைதான் அண்ணா. சகுனி உங்களைக் கண்டால் வருந்துவார். நீங்கள் தனது யுகத்தில் பிறக்காமல் போய்விட்டீர்களே என. உங்கள் சதிவலையில் அனைவரையும் வீழ்த்தி விடுகிறீர்களே. அரசரையாவது விட்டு வைத்தீர்களா, அல்லது அவரையும் உங்கள் சூதினால் வதைத்திருக்கிறீர்களா என ஆர்வத்துடன் கேட்டான். வருணன் பெருமிதம் தோய்ந்த வதனத்துடன், என் சூழ்ச்சியினால் அதிகம் பாதிக்கப்பட்டவரே அவர்தானடா. மற்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் அரசரின் நிம்மதியை குலைக்க முயன்றால்தான் நான் அவர்களுக்கு எதிராக சதி புரிவேன். ஆனால் பிரபுவின் விஷயத்திலோ அவர் தனது சந்தோஷத்திற்காக எதையாவது செய்ய நினைத்தாலே என் சூதை அரங்கேற்றி விடுவேன் என கூறி வந்தான். அச்சமயம் ஆற்றமாட்டாமல் அரவிந்தன் இடையிட்டு, இது அநியாயம் அண்ணா. அரசரின் மகிழ்ச்சி உங்களுக்கு ஏன் இடைஞ்சலாக இருக்கிறது? அரசபுத்திரராக பிறந்து விட்டதால் சந்தோஷங்களை அடையும் உரிமை அவருக்கு இல்லையா என்ன? அவரும் மனிதர்தானே அண்ணா. பாவம் அவர். ஒரு அரச வாரிசுக்குதான் அண்ணா தெரியும் இளவரசனாக இருப்பது எத்தனை பெரிய சாபம் என்று. நானாவது பரவாயில்லை, வீட்டின் கடைசி புதல்வனாக இருந்ததனால் தந்தையை ஏமாற்றிவிட்டு என் இன்பங்களை அனுபவித்து வந்தேன். அரசரோ ஒற்றை பிள்ளையாய் பிறந்து விட்டதனால் அவரே எல்லா பாரங்களையும் சுமக்க வேண்டியதாயிற்று. இதில் நீங்கள் வேறு அவரை சந்தோஷமாக இருக்க விடாமல் சங்கடப்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் மோசம் அண்ணா என்று கடிந்து கொண்டான் வருணனை. அரசனுக்காக வருத்தப்பட்ட இளையவனிடம், சந்தோஷத்தை கெடுத்தேன் என்றால் அது நீ நினைக்கும் பொருளில் இல்லை அரவிந்தா. அவர் விஷயத்தில் நான் செய்து வந்த சதிகள் எல்லாம் அவரது பாதுகாப்பு கருதியே. அரசர் தன் விஷமத்தனங்களில் என்னையும் கூட்டு சேர்த்து கொண்டால் நான் அவரது இன்பத்திற்கு தடை விதிக்க மாட்டேன். அவரை தன் ஆசைகளை அனுபவிக்க விட்டு சமர்த்த பிள்ளையாக நான் அவருக்கு பின்னால் பாதுகாப்புக்கு செல்வேன். அதுவே அவர் என்னை விட்டுவிட்டு சென்றால் அப்போதுதான் அவர் இன்பத்திற்கு உலை வைப்பேன். என்னை விட்டுச் செல்ல எண்ணியது அரசரின் தவறல்ல, அவருக்கும் எனக்கும் இடையே இருக்கும் வயது வித்தியாசத்தின் தவறு. அவரை விட 4 வயது சிறியவன் என்னுடன் சேர்ந்து பிரபு தனது வாலிப சேஷ்டைகளை செய்ய சங்கோஜப்பட்டு வந்தார். பரதபுரியில் தாத்தா வீட்டில் இருந்தவரை அவரால் எந்த குறும்புகளும் செய்ய முடியாது. ஏனெனில் தாத்தா மகா கெட்டிக்காரர். பேரனை பற்றி நன்கு புரிந்து வைத்திருந்த அவர் தன் ஒட்டுமொத்த ஊரையே பேரனை கண்காணிக்கும் காவலர்களாக மாற்றியிருந்தார். அரசரின் தலை அரண்மனைக்கு வெளியே தென்பட்டாலே தாத்தா ஜெயந்தனுக்கு தகவல் சென்று சேர்ந்துவிடும். ஆதலால் எப்போதடா ஆதித்தபுரிக்கு செல்வோம் என காத்திருப்பார் பிரபு. பரதபுரியுடன் ஒப்பிடும்போது ஆதித்தபுரியில் அவருக்கு சுதந்திரம் அதிகம். அப்படி ஒரு முறை அவர் ஆதித்தபுரி வந்திருந்த போது அருகில் இருந்த கிராமம் ஒன்றில் திருவிழா நடைபெற்று வந்தது. நான் முதலில் என் ராட்சசி மனைவியை சந்தித்தேன் அல்லவா, அதே கிராமம்தான். பிரபுவுக்கு இந்த திருவிழா பற்றி தெரியவர கிராமத்திற்கு செல்வதற்கு தந்தையிடம் அனுமதி கேட்க வேண்டுமே என்ற தவிப்பில் இருந்தார். அந்நேரம் பார்த்து இன்னொரு சிற்றூரில் குளங்களை தூர்வாரும் பணி துவங்கியுள்ளதாக அரசவையில் அறிவிக்க சக்கரவர்த்தி சோமவர்மர் தான் அடுத்த நாளே சென்று அந்த பணிகளை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார். இதை இளவரசரின் ஆசனத்தில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த பிரபு ஆதித்யவர்மருக்கு தான் திருவிழாவிற்கு செல்வதில் இருந்து தடை நீங்கிவிட்டதென மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே அரசவையின் ஒரு மூலையில்தான் நானும் நின்று கொண்டிருந்தேன். எனக்குத்தான் நினைவு தெரிந்த நாளிலிருந்தே ஒரு பழக்கம் உள்ளதே. பிரபு எங்கு இருந்தாலும் என் பார்வை அவரை சுற்றிதான் இருக்கும். நானே சிரமப்பட்டு என் விழிகளை நகர்த்தினால் கூட காந்தத்தை தேடிச் செல்லும் இரும்பு போல என் பார்வை தானாகச் சென்று பிரபுவின் மீது படிந்துவிடும். அப்படித்தான் சபைக்குள் நுழைந்தது முதலாக அப்போது இளவரசராக இருந்த இப்போதைய சக்கரவர்த்தியின் செயல்பாடுகளை இமை மூடாமல் கவனித்து வந்தேன். சக்கரவர்த்தி தன் பயணத்திட்டத்தை தெரிவித்தவுடன் பிரபுவின் முகத்தில் தெரிந்த பிரகாசத்தை கவனித்து விட்டேன்.
சபை கலைந்த பின்பாக நான் அவரிடம் சென்று, சக்கரவர்த்தியின் அறிவிப்பு கேட்டு ஏன் பிரபு ஆனந்தம் கொண்டீர்கள்? நாளைக்கு ஏதாவது திட்டம் வைத்துள்ளீர்களா என்று கேட்டேன். அவரோ இல்லை என மறுத்துவிட்டு ரகசியமாக தளபதி ராஜகேசரியின் மகன் விஜயேந்திரனையும் முதலமைச்சரின் மகன் கௌதமனையும் காணச் சென்றார். தளபதியுடைய மாளிகையின் பின்புற தோட்டத்தில்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. மூவருமே ஏறக்குறைய ஒத்த வயதுடையவர்கள். மூவருமாக சேர்ந்து வீட்டில் சொல்லாமல் திருட்டுத்தனமாக மறுநாள் நடக்கவிருந்த திருவிழாவிற்கு செல்லலாம் என திட்டம் தீட்டினர். இதை நான் மறைந்திருந்து கேட்டுவிட்டேன். எப்படி கிளம்ப வேண்டும், எங்கு சந்திக்க வேண்டும், திருவிழாவில் எப்படியெல்லாம் கும்மாளமிட வேண்டும் என்ற திட்டங்களையெல்லாம் போட்டு முடித்துவிட்டு தோட்டத்தில் இருந்து மூவரும் வெளிப்பட்டனர். அங்கே முறைத்த விழிகளுடன் கோபத்தில் மூக்கை உறிஞ்சியபடி நின்றிருந்த என்னை, சிறுவன் என்பதால் இங்கேயெல்லாம் வரக்கூடாது, இங்கே பூச்சிகள் இருக்கும், ஒழுங்காக உன் அன்னையிடம் ஓடிச்செல் என தலையில் தட்டி எச்சரித்துவிட்டு நகர்ந்து சென்றார் விஜயன். அடுத்து வந்த கௌதமன், பாவமடா, அடிக்காதே அவனை, சிறுவன் இவன் என விஜயனிடம் எனக்காக பரிந்து பேசிவிட்டு பின்பு என்னை பார்த்து, அண்ணன் உனக்கு நாளை என்ன வாங்கி வரட்டும், பருப்பு உருண்டையும் அதிரசங்களும் வாங்கி வரவா உனக்கு என தானே கேட்டுக்கொண்டு என் பதிலை கேட்காமல் அவர் நகர்ந்து சென்றார். மூன்றாவதாக வந்த நம் பிரபு என்னை பார்த்தவுடன் என் மனதில் இருக்கும் கோபத்தை உணர்ந்து கொண்டு, வருணா, இப்படி பெரியவர்கள் பேச்சை ஒட்டு கேட்பது குற்றம். இப்போது நீ இங்கு கேட்ட விஷயங்கள் எவற்றையாவது வெளியே சொன்னால் பிறகு என்னிடம் அடிபடுவாய். பயிற்சி முடிந்து விட்டதல்லவா? எப்போது பார்த்தாலும் என் பின்னாலேயே சுற்றித் திரிவதை விட்டுவிட்டு உன் வயது சிறுவர்களுடன் சென்று விளையாடு என அதட்டும் துணியில் மிரட்டிவிட்டு சென்றார். அவரை பின்தொடர்ந்து சென்ற நான், என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் பிரபு, நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் கோட்டைக்குள் இருந்து என்ன செய்வேன்? நீங்கள் ஆதித்தபுரியில் தங்குவதே சில காலம்தான். அதிலும் ஏன் உங்களிடத்தில் நெருங்குவதற்கு எனக்கு அனுமதி மறுக்கிறீர்கள்? நானும் வருகிறேன் பிரபு என சொல்லி அடம்பிடித்தேன். பிரபுவோ என் கன்னங்களை பிடித்து வலுவாக அழுத்தி, நான் கூட்டு சேருவதே ஓரிரு நபர்களுடன் தான், எனக்கென்று நெருங்கிய நண்பர்களே இல்லை. எப்போதாவது தலைநகர் வரும்போதுதான் இவர்களுடன் நேரம் செலவிடுகிறேன். இந்த நேரத்திலும் பொடியன் உன்னை இழுத்துக் கொண்டு நான் எங்கேடா செல்வது? நீ பாலகன், நான் வாலிபன். நான் போகும் இடத்திற்கெல்லாம் உன்னை அழைத்துச் சென்றால் பிறகு நான் செல்லும் நோக்கம் ஈடேறாது. உனக்கு இப்போது அன்னையுடன் செல்ல வேண்டிய வயது. இந்த வயதில் வாலிபர்களுடன் சேர்ந்து நீ ஊர் சுற்றினால் நீ கெட்டுப்போய் விடுவாய். மறுபடியும் சொல்கிறேன், உன் வயதுடைய பாலகர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நண்பர்களாக்கிக் கொண்டு கண்ணாமூச்சி ஆட்டம், கிட்டிப்புல் ஆட்டம் எல்லாம் விளையாடு. அதை விடுத்து வயதுக்கு மீறி ஆசையெல்லாம் படாதே என எச்சரித்து என் கன்னங்களை நன்கு வலியெடுக்கும்படி மேலும் அழித்துவிட்டு அவரும் சென்றார். எனக்கோ கன்னத்தின் வலியை விட பிரபு என்னை விடுத்து வேறு நண்பர்களுடன் நெருங்கி பழகுகிறாரே என்ற கோபத்தால் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர் என்னிடம் பாசமாக பேசியிருந்தால் கூட விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்திருந்த முடிவை நான் மன்னித்திருப்பேன். ஆனால் அன்புக்கு பதிலாக அதட்டலை கொடுத்துவிட்டு சென்றவரை பழித்தீர்க்க வேண்டும். இனியொரு முறை என்னை விடுத்து பிறருடன் கூட்டு சேர்ந்து பயணிப்பதற்கு அவர் அஞ்ச வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நேராக என் தந்தையை தேடிச் சென்றேன். அவர் சபை கலைந்து சென்ற பின்பாக சக்கரவர்த்தியுடன் தனிமையில் உரையாடிக் கொண்டிருந்தார். அனுமதி பெற்று உள்ளே சென்று மறுநாள் திருவிழாவிற்கு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். என் தந்தை தனக்கு மறுநாள் சக்கரவர்த்தியுடன் செல்ல வேண்டிய பணி இருப்பதாகச் சொல்லி பிறிதொரு நாள் திருவிழாவிற்கு செல்லலாம் என்றார். அதை கேட்டு என் முகம் வாடியது. இதை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி, குளம் எங்கே போய்விடப் போகிறது? தூர்வாருவதை வேறொரு நாள் பார்த்து கொள்ளலாம். நானும் திருவிழாவிற்கு சென்று நாளாகிவிட்டது. வருணனும் ஆசைப்படுகிறான். அவனை அழைத்துக் கொண்டு நாளை விழாவிற்கே செல்லலாம் என்று கூறிவிட்டார். பிரபு திருவிழாவிற்கு வருவதை அவர் தந்தையிடம் நான் கூறவில்லை. அதுபோல தந்தை அங்கு வருவதை மகனிடம் கூறவில்லை நான். மறுநாள் பொழுது விடிந்தது. சக்கரவர்த்தி குளங்களை பார்வையிட கிளம்புவதற்காக இளவரசர் காத்து கொண்டிருந்தார். கள்ளத்தனம் செய்வதில் முனைப்பு காட்டி இருக்க தந்தை தனது பயணத்திட்டத்தை மாற்றிக்கொண்டதை பற்றி அறியவில்லை பிரபு. சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து நான், எனது தந்தை, ஒரு சிறு பரிவாரம் என அனைவரும் திருவிழாவிற்கு சென்றோம். 1000 பேருக்கு மத்தியிலும் மார்வேடத்தில் வந்திருந்த இளவரசரை நான் சரியாக அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன். அவரை தந்தையிடம் மாற்றிவிடுவதற்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தேன். பாவம் பிரபு நிற்கக்கூடாத இடத்தில் சென்று நின்றிருந்தார். விஜயேந்திரன் பெண்கள் விஷயத்தில் சபலம் கொண்டவர். அவர் யாரோ ஒரு பெண்ணிற்கு வளையல் வாங்குவதற்காக நண்பர்களுடன் திருவிழாவில் ஒரு வளையல் கடைக்கு சென்றிருந்தார். நம் பிரபுவும் கௌதமன் அண்ணாவும் வேறு வழி இல்லாமல் உடன் சென்றிருந்தார்கள். கூட்டமாக இருந்த அந்த கடையில் கடைக்காரரை தவிர இவர்கள் மூவர் மட்டுமே ஆண்கள்.
வளையல் வாங்க வந்தவர்கள் எல்லோருமே பெண்கள். கடைக்கு வந்திருந்த பெண்கள் அனைவரும் வளையல்களை பார்ப்பதை விட்டுவிட்டு பிரபுவைத்தான் கண்ணிமைக்காமல் நோக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் பிரபு அவர்கள் யாரையும் பார்க்கவில்லை. தனது கனவு கண்ணி எங்காவது இருக்கிறாரா என்று தூரத்தில்தான் பார்வையை ஓட்டி வந்தார். பெண்களை வெறித்து பார்க்கும் பழக்கம் அவருக்கு இல்லை. ஒரு பெண்ணை பார்த்தவுடன் அவள்தான் தன் மனம் விரும்பும் மங்கையா என்று ஒரு முறை பார்ப்பார். இல்லை என்றால் அவளை மறுபடியும் திரும்பி பார்க்க கூட மாட்டார். அப்படித்தான் அந்த வளையல் கடையில் இருந்த பெண்களையும் ஒரு முறை கண்டுவிட்டு பார்வையை வேறுபுறம் திருப்பியிருந்தார். ஆனால் நானோ இளவரசரை பழிவாங்க அவர் நின்றிருந்த இடத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். எதுவும் தெரியாதவன் போல சக்கரவர்த்திக்கு கேட்க வேண்டும் என்று, தந்தையே, அங்கே பாருங்கள், இளவரசர் வந்திருக்கிறார், அவரை அழைத்து வராமல் வந்துவிட்டோமே என வருந்திக் கொண்டிருந்தேன். என் பிரபுவுக்கு என் வருத்தம் புரிந்திருக்கும் போல, வந்துவிட்டார் என ஆனந்தம் கொண்டது போல நாடகமாடி வந்த நான் சக்கரவர்த்தியின் எதிர்வினையை கவனித்தேன். அவருக்கு அந்த கூட்டத்தில் தன் மகன் எங்கிருந்தார் என்று தெரியவில்லை. இதை உணர்ந்து கொண்ட நான், ஆமாம், வளையல் கடையில் பிரபுவுக்கு என்ன வேலை? அது பெண்கள் சம்பந்தப்பட்ட இடமல்லவா? பெண்கள் கூட்டத்தின் மத்தியில் நின்று அவர் என்ன செய்கிறார் என்று சக்கரவர்த்தியை தூண்டிவிட்டேன். அவ்வளவுதான். அடுத்த நொடி இளவரசரை அழைத்து வர ஆட்களை அனுப்பிவிட்டார் சக்கரவர்த்தி. கூட்டத்தில் கோபத்தை காட்டக்கூடாதென ஒரு ஓலை குடிலுக்குள் பிரபுவை அழைத்துச் சென்றவர் ஒரு நாளிகை கடந்தும் வெளிப்படவில்லை. உள்ளே அரசர் வசைமாறி பொழியும் சத்தம் கேட்டது. சத்தம்தான் கேட்டதே தவிர திருவிழா கூச்சலினால் அவர் மகனை என்ன திட்டினார் என்று கேட்கவில்லை. ஒரு நாளிகை கடந்த பின் குடிலுக்கு வெளியே வந்த இளவரசரின் வதனம் சுருங்கி போயிருந்தது. தனியாக சிக்கினால் அவர் என்னை துவம்சம் செய்து விடுவார் என நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவரோ என்னை எங்கள் தந்தைமார்களை விட்டு தூரமாக அழைத்துச் சென்று, உனக்கு கோல் மூட்டுவதற்கு வேறு குற்றங்களே கிடைக்கவில்லையா வருணா? நீ செய்த காரியத்தால் நான் பெண்களின் விஷயத்தில் தவறானவன் என என் தந்தை கருதிவிட்டார். போடா என நொந்து புலம்பியபடி தலையை தொங்க போட்டுக் கொண்டு சென்று விட்டார். அவர் வாட்டத்தை பார்த்து என் மனம் வருந்தி போயிற்று. அன்றிலிருந்து பிரபு அடிக்கடி சொல்வார், உன்னை வாழ்நாளில் பகைத்துக் கொள்ளவே கூடாதரா, நீ ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரன் என்று என. பயணக்களைப்பு தெரியாதிருக்க பழங்கதையை சொன்னவாறே சந்திரபுரியை நெருங்கினான் வருணன்.